மதுரையில் நடைபெற்ற சிவபெருமானின் திருவிளையாடலை தத்ரூபமாக திரைப்படமாக காட்டிய சிவாஜியின் திருவிளையாடல் படத்தின் வைர விழா கொண்டாடப்பட்டது. சிவாஜி கணேசன் நடித்த திருவிளையாடல் திரைப்படத்தின் வைர விழா கொண்டாட்டம் மதுரையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. 1965ஆம் ஆண்டு சைவ சமய பக்தி இலக்கியமான திருவிளையாடல் இலக்கியத்தை வைத்து இத்திரைப்படத்தை இயக்குனர் ஏ.பி. நாகராஜ் இயக்கினார். இந்த திரைப்படத்தின் வைர விழாவை சிவாஜி ரசிகர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாகமாக கொண்டாடினர். பின்னர் அவரது உருவப்படத்திற்கு தீபாராதனை காண்பித்து படத்தின் முன்பு கீழே விழுந்து வணங்கினர். நான் சிவாஜி கணேசனோட ஒரு பரம ரசிகை. என்னோட வீட்டுக்காரரும் அதே மாதிரி பரம ரசிகை. திருவிளையாடல் பற்றி சொல்லணும்னா, திருவிளையாடல் நம்ம சிவனை யாரும் பார்த்தது கிடையாது, இது வரைக்கும் நம்ம அதை பற்றி தெரியாது. சங்க காலத்தில் எப்படின்னா, சிவனுக்கு இறைவனுக்கே ஒரு உருவ வழிபாடு கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிற்பங்கள் மூலமாக இறைவனை சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ராஜா ரவிவர்மா படத்துலலாம் வரைஞ்சு காமிச்சாங்க. ஆனால் சிவன் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சது லிங்கம் தான். ஆனால் 1965ஆவது வருடம் எங்கள் நடிகர் திலகம் சிவாஜி அவர் என்ன பண்ணினார்னா, அந்த லிங்கத்துக்கு ஒரு உயிர் கொடுத்து உடல் கொடுத்து நம்மக்கிட்ட பேச வச்சார். அதுதான் நடிகர் திலகம். அந்த நடிகர் திலகம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் அவர் சிவனா வராரு. சிவனா வரும்போது முதல் காட்சியில் அவர் வரும்போது அவரோட ஆளுமை, அதாவது தான் இறைவன் அப்படிங்கிற ஒரு ஆளுமை, சுப்ரீமசி, டிவினிட்டி இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அவர் புலவராக வருவார். புலவராக வரும்போது நீங்கள் அவர் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அறிவு, தேஜஸ், அந்த காதில் ஒரு பூ வச்சுட்டு அவர் பேசுகிற அழகே தனி. அப்புறம் மீனவனாக வருவார். இந்த மாதிரி ஒரே படத்தில் வேறு வேறு வேடங்கள் பண்ணுறது ஒன்லி சிவாஜியால் மட்டும்தான் முடியும். தர்மி சீனில் அவர் சொக்கா அப்படி யார் இப்போ ஒரு உருவாக்கலான்னு கேட்கும்போது அந்த இடத்துலேருந்து அப்படி எந்திருந்து வருவார் பாருங்க. அந்த சிலையில இருந்து அப்படியே வெளியில் வருவார். பார்க்கும்போது அந்த உருவமும் அந்த அழகும் அந்த நடையும் அந்த கம்பீரமும், வேஷம் போடுறது கூட ஆள், அதாவது வேஷம் போட்டு அப்படி மாதிரி நில்லுங்கன்னு சொல்கிறது கூட நடிப்பு வேறு விஷயம், அவர் நம்ம நடிக்க முடியாதுங்கிற வேறு விஷயம். வேஷம் போட்டு அந்த மாதிரி வரணுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். உலகத்தில் இவரை மாதிரி, அதாவது சில பேரை கம்பேர் பண்ணுவாங்க, இவர் அப்படி இருந்தார், அவர் இவர் மாதிரி நடித்தார், இவர் அவர் மாதிரி நடித்தார். சிவாஜி ஒரு யூனிக் ஆக்டர். அவரை மாதிரி ஸ்டைலில் பண்ணவும் முடியாது, அவர் மாதிரி ஆக்டிங் பண்ண முடியாது. அதனால் அவங்கள புரிஞ்சுக்கிறது அவரை அவரை ரசிக்கிறதுக்கே நமக்கு திறமை வேணும். அவர் ரசிக்கிறதுக்கே திறமை வேணும். நான் கொச்சியிலேருந்து வரேன். நான் பிறந்தது தான் மதுரை, வேலைக்கு அங்கே போனாங்க, செட்டில் ஆகிட்டேன். சிவாஜியோட மாபெரும் ரசிகர். இப்போ இங்கே முரளி சீனிவாசங்கிற பெரிய சிவாஜியோட ஸ்ட்ராட்டஜி கம்ப்ளீட்டாக ஃபிகர் கொடுக்குறவங்க என்னோட கசின். நான் தான் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அந்த காலத்தில் பெரிய ஒரு சிவாஜி ரசிகர் பெருமையாக இருக்குது. அதாவது 25 வருஷம் ஆச்சு அந்த மாபெரும் நடிகர் நம்ம விட்டு போயிட்டு. பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம் வெளியே இருக்குது பாருங்கள். இதெல்லாம் அவங்களாம் வர கூட்டம், தானாக வர கூட்டம் சொல்லுவார் ரஜினி. அது மாதிரி அதோட முதல்ல பொருத்தம் சிவாஜிக்கு தான். அவர் பண்ண ரோல் கிடையாது. இனிமேல் உலகத்துக்கு மகா நடிகர். அவர் யூனிவர்சிட்டி, அவர் வாழ்ந்த காலத்தில் நாங்களும் வாழ்றது பெருமையாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹாப்பி. நடிகர் திலகம் என்று சொன்னால் ஒரே ஒரு நடிகர் திலகம். திரையுலகத்தில் ஒரே ஒரு நடிகர் திலகம், ஒரே ஒரு இசை சக்கரவர்த்தி என்ற தாத்தாவை சொல்லுவாங்க. தாத்தாவுக்கும் அவருக்கும் நெருங்கிய ஒரு தொடர்பு உண்டு. முக்கியமாக சொல்லப்போனால் பட்டிக்காடா பட்டணமா என்ற திரைப்படம் சோழவந்தானில் நம்ம வீட்டில் இருந்து அந்த படத்தோட எங்கள் தாத்தா மகாலிங்கத்தோட இருந்து அந்த காலத்தில் அந்த ஷூட்டிங்கை நடத்தணும்னு சொல்லி ஐயா அவர்கள் நடந்து அந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைஞ்சது. வணக்கம். கிட்டத்தட்ட 24 வருஷமாக நான் இந்த மாதிரி நடிப்பு தந்தை நடிகர் திலகத்துக்காக விழாக்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் எங்கள் சங்கத்தின் சார்பில். ஒவ்வொரு தரமும் அது புதுசாக தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு தரமும் அவர் படங்களை பார்க்கும்போது ஏதோ ஒரு புதுசாக வெளியில் வருது. பேர்பட்ட ஒரு பிறவி நடிகன், ஒரு ஒரு மகான் இதுவரை இந்தியாவில் பிறந்ததில்லை, கண்டிப்பாக இனிமேல் பிறக்க போகிறதும் இல்லை. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் 2 வார்த்தை சொல்லுவேன். என்னை பெற்ற தந்தை YGP, நான் பெற்ற தந்தை சிவாஜி கணேசன். அப்படி தான் அந்த வீட்டில் நான் வளர்ந்துருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். இது ரொம்ப ஒரு முக்கியமான நாள், பொன்னான நாள். ஒரு நடிகருக்கு தலைமுறையாக ரசிகர்கள் இருந்து நம்ம பார்க்குறோன்னா அது நடிகர் திலகம் திரு சிவாஜி அவர்களுக்கு அந்த ஒரு ரசனை இருக்கிற ரசிகர்கள் என்றைக்கும் உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா, நான், என் பையன் எல்லாருமே நடிகர் திலகத்துக்கு ரசிகர்கள் தான். இன்னைக்கு மதுரையில் இந்த திருவிளையாடல் படத்தோடைய 60வது வருடம் ரிலீஸ் ஆகி 60வது வருடத்தோடைய இந்த விழாவை கொண்டாடுறதுங்கிறது ரொம்ப ஒரு பொருத்தமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த பெரிய புராணம் நடந்த இடமே மதுரை தான்.
சிவன் இங்கே வந்து அவருடைய பக்தர்களுடைய விளையாடிய பல தருணங்கள், பல சம்பவங்கள் மதுரையில் தான் நடந்தது. அது தர்மியோடைய சம்பவமாக இருக்கட்டும், இல்லை ஹேமநாத பாகவதர் பானபத்திரருடைய சம்பவமாக இருக்கட்டும், இதெல்லாம் படத்துலேயே வர சம்பவங்கள். இதெல்லாமே நடந்தது மதுரையில், மதுரை கோயிலில். அதனால் இங்கே மதுரையில் இந்த நிகழ்ச்சியை நடிகர் திலகத்துடைய எல்லா ரசிகர்களும் சேர்ந்து இப்படி கொண்டாடுறதுங்கிறது ரொம்ப பொருத்தமான ஒரு விஷயம், ரொம்ப அழகான ஒரு விஷயம்.